வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். 24 விழுக்காடு வரி விதிப்பு. மலேசியாவின் நிலை என்ன? திங்கட்கிழமை முடிவு செய்யப்படும். மலேசியாவிற்கு எதிராக 24 விழுக்காடு வரியை அறிவித்திருக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் அதிரடி நடவடிக்கையை தொடர்ந்து மலேசியாவின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து வரும் திங்கட்கிழமை முடிவு செய்யப்படும் என்று அரசாங்க பேச்சாளர் டத்தோ ஃபாமி ஃபட்சேல் தெரிவித்துள்ளார். இந்த 24 விழுக்காடு வரி விதிப்பு தொடர்பாக அரசாங்கம் சில முடிவுகளை அறிவிக்கவிருப்பதாக டத்தோ ஃபாமி குறிப்பிட்டார். திங்கட்கிழமை நடைபெறவிருக்கும் ஆசியான் அமைச்சர்களுடனான கூட்டத்திற்கு பின்னர் சில முடிவுகளை அரசாங்கம் அறிவிக்கும் என்று அவர் தெரிவித்தார். ஆசியான் வர்த்தக அமைச்சர்களுக்கான அந்த கூட்டத்திற்கு முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தங்கு ஜஃப்ரோல் பின் தங்கு அப்துல் அசீஸ் தலைமை ஏற்பார் என்று டத்தோ ஃபாமி கூறினார். ஆடவர் ஒருவரை மிரட்டி 18,000 ரிங்கிட்டை பறித்ததாக 4 நண்பர்கள் பினாங்கு ஜார்ஜ்டவுன் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டனர். 36 வயது பி வீரன், 22 வயது எஸ் ரோஹன், 20 வயது எல் யுவராஜன் மற்றும் 22 வயது எஸ் சிவா ஆகிய 4 நபர்கள் மஜிஸ்ட்ரேட் முகமது அஸ்லான் பஸ்ரி முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த மார்ச் 21ஆம் தேதி பின்னிரவு 12:30 மணியளவில் பினாங்கு குலுகோ ஜலான் ஹெலாங்கில் உள்ள டேச அயர்மாஸ் அடுக்குமாடி வீட்டில் 55 வயது எஸ் பிரபாகரனை மிரட்டி 18,000 ரிங்கிட் பறித்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. 4 நபர்களில் ரோஹன் மற்றும் வீரன் ஆகிய இருவரும் தங்களை போலீஸ்காரர்கள் என்று கூறிக்கொண்டு பிரபாகரனை கைது செய்யப் போவதாக மிரட்டி பணம் பறித்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 10 ஆண்டு சிறை அல்லது அபராதம் அல்லது பிறம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 384வது பிரிவின் கீழ் வீரன், ரோஹன், யுவராஜ் மற்றும் சிவா ஆகியோர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளனர். இந்த நால்வரும் தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரியதால் அவர்களை ஒரு நபர் உத்தரவாதத்துடன் தலா 7,000 ரிங்கிட் ஜாமீனில் விடுவிப்பதற்கு மஜிஸ்ட்ரேட் முகமது அஸ்லான் பஸ்ரி அனுமதி அளித்தார். இதனிடையே தங்களை போலீஸ் அதிகாரிகள் என்று கூறிக்கொண்டு செயற்கை துப்பாக்கியை பயன்படுத்தி பிரபாகரனை மிரட்டியதாக வீரனும் ரோஹனும் மற்றொரு நீதிமன்றத்தில் மஜிஸ்ட்ரேட் நட்ராத்துன் நயீம் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. செயற்கை துப்பாக்கியை பயன்படுத்தியதால் 1960ஆம் ஆண்டு சுடும் ஆயுதம் சட்டத்தின் கீழ் வீரனும் ரோஹனும் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளனர். சீன அதிபர் ஜி ஜின்பிங் வரும் ஏப்ரல் 15ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு மலேசியாவிற்கு அதிகாரத்துவ வருகை மேற்கொள்ளவிருக்கிறார் என்று அரசாங்க பேச்சாளர் டத்தோ ஃபாமி ஃபட்சேல் தெரிவித்துள்ளார். சீன அதிபரின் வருகை தொடர்பான மேல் விவரங்கள் வெளியுறவு அமைச்சரான விஸ்மா புத்ரா அறிவிக்கும் என்று டத்தோ ஃபாமி குறிப்பிட்டார். புத்ரா ஹைட்ஸில் எரிவாயு குழாய் வெடி விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் நிதி சுமையை குறைக்கும் நோக்கில் அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதில் செல்காம் டிஜி, மெக்சிஸ், TM யூனிஃபை, யூமொபைல் மற்றும் எஸ் உள்ளிட்ட தொலைத்தொடர்பு சேவைகளை வழங்கும் நிறுவனங்களின் பங்களிப்புகளையும் ஆதரவையும் தகவல் தொடர்பு அமைச்சு வரவேற்பதாக அதன் அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபட்சேல் தெரிவித்துள்ளார். வழங்கப்படும் உதவிகள் மற்றும் மீட்சிக்கான ஆதரவுகளில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு சேவை கட்டணங்களில் இருந்து ப்ரீபெய்ட் மற்றும் போஸ்ட்பெய்ட் விலக்கு அளிப்பு, பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு இலவச உபகரணங்கள் மாற்றுதல் மற்றும் சிம் கார்டு பரிமாற்றம், அத்துடன் புத்ரா ஹைட்ஸ் தற்காலிக பரிமாற்ற மையமான PPS-இல் இலவச வைஃபை 5G சேவைகள் ஆகியவை அடங்கும் என்று டத்தோ ஃபாமி சுட்டிக்காட்டினார். பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு தொலைத்தொடர்புக்கான ஆதரவு மற்றும் மறுசீரமைப்பு உதவிகள் வழங்குவது அவ்வப்போது அவற்றின் தேவைகளை பொறுத்ததாகும். குறிப்பாக இந்த உதவிகளும் சேவைகளும் தொலைத்தொடர்பு நிறுவனங்களை பொறுத்து நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு மாறுபடும் என்பதையும் டத்தோ ஃபாமி இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மக்களின் நலனில் அதிக அக்கறையும் பரிவையும் காட்டி வரும் மடானி அரசாங்கத்தின் நடவடிக்கைக்கு ஏற்ப வெடி விபத்தில் பாதிக்கப்பட்ட தங்கள் வாடிக்கையாளர்களின் நல்வாழ்வில் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் எடுத்துக் கொண்டுள்ள அக்கறையையும் பங்களிப்பையும் இந்த உதவிகள் நிரூபிக்கின்றன என்று ஃபமி தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் மற்றும் கத்தார் ஆகிய நாடுகளின் முன்னாள் தூதர் அஜய் சர்மா மலேசியாவிற்கான புதிய பிரிட்டிஷ் தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார்.
கடந்த 2023ஆம் ஆண்டிலிருந்து மலேசியாவிற்கான பிரிட்டிஷ் தூதராக சேவையாற்றிய எல்சா தேரைக்கு பதிலாக அஜய் சர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். மாஸ்கோ, பிரான்ஸ் போன்ற நாடுகளிலும் தூதரக பணிகளை அஜய் சர்மா மேற்கொண்டுள்ளார். தூதரகத் துறையில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக பரந்த அனுபவத்தை அஜய் சர்மா கொண்டுள்ளார். அம்பாங்கில் உள்ள ஒரு தனியார் சமய கல்வி மையத்தில் 14 வயது மாணவியை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக அந்த மையத்தின் பணியாளர் ஒருவரின் 18 வயது மகன் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஆண்டில் அந்த தனியார் பள்ளியின் கழிப்பறையில் நடந்ததாக கூறப்படும் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மாணவியின் தாயாரிடம் அவரின் தோழி கூறியதைத் தொடர்ந்து இந்த சம்பவம் அம்பலமாகியுள்ளது. பின்னர் மாணவியின் தந்தை இதுகுறித்து போலீசில் புகார் செய்ததைத் தொடர்ந்து அந்த 18 வயது இளைஞர் கைது செய்யப்பட்டதாக புக்கிடமான் போலீஸ் தலைமையகத்தின் மகளிர் சிறார் பாலியல் தடுப்பு பிரிவின் உதவி தலைமை இயக்குநர் சித்தி கம்சியா ஹசன் தெரிவித்தார். சம்பவம் நிகழ்வதற்கு முன்னதாக மாணவியிடம் அந்த இளைஞர் ஆபாச சேட்டையில் ஈடுபட்டதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விதித்த பரஸ்பர வரிகளால் பாதிக்கப்பட்ட இந்திய பொருளாதாரத்திற்கு ஆதரவை வழங்கும் வகையில் இந்திய ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை குறைப்பதாக இன்று அறிவித்துள்ளது. பணவியல் கொள்கை குழுவான MPC உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் வட்டி விகிதத்தை 0.25% குறைக்க ஒருமனதாக முடிவு செய்துள்ளது. பாலிசி வட்டி விகிதத்தை 25 அடிப்படை புள்ளிகள் குறைத்து 6 விழுக்காடாக மாற்றி உடனடியாக அமலுக்கு கொண்டுவர பணவியல் கொள்கை குழு உறுப்பினர்கள் ஒப்புதல் அளித்துள்ளனர் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா கூறினார். வட்டி விகிதம் குறைக்கப்பட்டது மூலம் வீடு, வாகன மற்றும் நிறுவன கடன் வாங்குபவர்களுக்கு நிவாரணம் அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.